2 இயர்ஸ் பிஃபோர் ஊட்டி போயிருந்தப்போ, கோத்தகிரில இந்த டீ பவுடர் வாங்கிட்டு வந்திருந்தோம். அங்கேயே மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணாங்க. ஒன்ஸ் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம், இந்த டீ தூள்ல டீ போட்டு குடிச்சா மட்டும் தான் டீ குடிச்ச ஃபீல் இருக்கும். செம்ம டேஸ்ட்டா இருக்கும். அப்போ ஊட்டில மட்டும் தான் கிடைச்சது. ஹஸ்பண்ட் ஊட்டி அடிக்கடி போவாங்க. போம்போது வாங்கிட்டு வருவாங்க. ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கிற எல்லா ஷாப்லயுமே இந்த டீ பவுடர் கிடைக்குது. யாராவது ஷாப்ல இந்த டீ பவுடர் பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்கும். இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு தேங்காய் பால் சாதம், சோயா சங்க்ஸ் கிரேவி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சேன். எப்பயும் போல நம்மளோட மார்னிங் 6:00 ஸ்டார்ட் ஆச்சு. இந்த தேங்காய் பால் சாதம் சீரக சம்பா அரிசியோட சேர்த்து வேக வைக்கும்போது டேஸ்ட் சூப்பரா இருக்கும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், புதினா மல்லிலாம் போட்டு வதக்கிட்டு பச்சை பட்டாணி சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கூட அரிசிக்கு ஈக்குவலா தேங்காய் பால் சேர்த்து ஒரு விசில் வச்சு வேக விட்டு எடுங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்கும். பாப்பாக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு தேங்காய் பால் சாதம், சோயா சங்க்ஸ் கிரேவி, ஸ்நாக்ஸ்க்கு டேட்ஸும் கேரட்டும் கட் பண்ணி குடுத்தாச்சு. நீங்க இன்னைக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி குடுத்தீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. கொலப்பல் லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ் கொலப்பல் லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.